அஸ்ஸலாமு நேற்று நைட்டு திருத்திருமணி வேலூர் பாலத்துக்கு பக்கத்தில் வேலூரில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று. அதில் ஒரு நபர் வந்து சைக்கிளில் வந்து வர பஸ்ஸு மோதி அவர் வந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டார். அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகவே ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் ஒரு 20லேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் டைம் ஆயிருக்கும். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் டைம் ஆயிருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு பிறகு தான் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் 108 வந்துச்சு. வந்த பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து எப்போதுமே அவங்களுக்கு தெரியும் 108 வந்து இறந்தவங்களை வந்து ஏற்ற மாட்டாங்க. அதனால் அவங்க ஏற்றலை. அதன் பிறகு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வந்தக்கூடிய ப்ரைவேட் ஆம்புலன்ஸான டிஎன்டிஜி ஆம்புலன்ஸ், தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆம்புலன்ஸும் அறம் குழுவினுடைய ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸுமே வந்துச்சு. 2 ஆம்புலன்ஸும் வந்தோடனே அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்கள் வண்டியில் ஏற்றுங்க, எங்கள் வண்டியில் ஏற்றுறது எந்த நிபந்தனையும் கிடையாது, இறந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு மிகைச்சியாக தான் இருந்துச்சு நமக்கு. அதை பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து உடனடியாக என்னொன்னுங்க ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு நேரத்தை திரும்பி ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோ பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதுக்காக இதை சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு விளம்பர நோக்கத்துக்காக நம்ம பண்ணலை. இருந்தவரும் ஒரு அவேர்னஸுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுவோம். அதை போலவே ஃபுல் வீடியோ ஒன்று போடணும். இந்த விபத்துகள் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போடணுன்ட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். அதில் இதனுடைய முழு விவரங்களையும் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதனால் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள். இதே போல் விபத்துகள் நடக்கக்கூடிய இடங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா வேலூர் பாலம் அடிக்கடி விபத்துகள் நடக்குது. அப்படியே ஏற்பட்ட இடங்களில் போகும்போது கொஞ்சம் கவனிப்பாகவும் கண்காணிப்பாகவும் போங்க. மற்றபடி பெரிய வீடியோவில் இன்னும் செய்தி சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரியான விபத்துகள் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற சொல்லணும்ல, அதுக்காக ஒரு பெரிய வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன்.